Hello children, exercise number 2.2 learn the sum number 4. Solve 2 modulus of x plus 1 minus 6 less than or is equal to 7 and graph the solution set in a number line. So x உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்பர் லைன்ல அதை ட்ரேஸ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இந்த சம்க்கான சொல்யூஷன் எதுனா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இது மூணுமே ஒரே பேட்டர்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் எடுத்து நான் எழுத போறேன் சொல்யூஷன்ல given என்ன கொடுத்துருக்காங்க 2 modulus of x plus 1 minus 6 is less than or is equal to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், சி இங்கிருந்து இது ஃபுல்லா ஒரு டேர்ம், இந்த மைனஸ் 6ங்கிறது இன்னொரு டேர்ம். ஸோ இந்த செகண்ட் டேர்மை இன்இக்வாலிட்டிக்கு ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். அப்படி போனோம்னா 2 into modulus of x plus 1 greater than or is equal to less than or is equal to minus 6 அந்த சைடு வந்துச்சுன்னா ஆல்ரெடி 7 இருக்கு, பிளஸ் 6 இந்த மைனஸ் 6 இந்த வந்து பிளஸ் 6 ஆயிடும். 6 plus 7 is 13 அப்படின்னு ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல இந்த 2வை நம்ம எடுத்து போய் ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ modulus of x plus 1 is less than or is equal to 13 divided by 2 ஆயிடும். இங்க இருக்கிற 2வை நம்ம ஆன்சர் எடுத்து வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ சிம்பிளிஃபை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டேர்ம் இந்த கொஸ்டின் வந்து இங்க இருக்கிற இந்த 4 பேட்டர்ன்ல எது கூட மேட்ச் ஆகுது, சி மாடுலஸ் வேல்யூ இருக்கு, இங்க லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, இங்க பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. ஸோ இங்க 2 நெகட்டிவ் ரிசல்ட், இங்க 2 பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ நம்ம எதிர்பார்க்கறத நம்ம எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ண போறோம், இந்த 2 பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கிற இந்த 2 டேர்ம்ல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, அது 2ல எது அப்படின்னு சொல்லி இது 2ல இதை யூஸ் பண்ண போறோமா இதை யூஸ் பண்ண போறோமாங்கிறது எங்க டிக்ளேர் ஆகும், கிவன் கொஸ்டின்ல இருக்கிற சிம்பிள்ல டிக்ளேர் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ லெஸ் தென் சிம்பிள் இங்க இருக்குங்கிறதுனால நம்ம இந்த பேட்டர்ன்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். மாடுலஸ் எக்ஸை வெறும் எக்ஸ்னு எழுதிடலாம், இங்க இருக்கிற சிம்பிளை எக்ஸுக்கு ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ எழுதிடலாம், இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டை பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை ரைட் சைட்லயோ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட் சைட்லயோ எழுதணும். அப்படி இந்த பேட்டர்ன் சம்ம சால்வ் பண்ணா இந்த மாடுலஸுக்குள்ள இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிடலாம், எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னா. அடுத்ததா இங்க இருக்கிற சிம்பிள் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்ல 1 லெஃப்ட் சைட்ல 1 எழுதிடலாம். அடுத்ததா இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ 13/2 இருக்கு இல்லையா, அதை ரைட் சைட்ல இருக்கும்போது பாசிட்டிவ் 30/2ன்னு எழுதணும், லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது நெகட்டிவ் 13/2 அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதிட்டோம். ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கு பின்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். டினாமினேட்டர் 2 இருக்கு, அந்த 2வை கேன்சல் பண்ணணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பை 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகும். இப்போ -13 மட்டும் தான் இருக்கும், -13. இந்த சிம்பிள் அப்படியே எழுதிடலாம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா ஆல்ரெடி x plus 1 இருக்கு, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் அப்படியே இருக்கு. இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் இருக்க 2 டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 13 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் டேர்ம் என்ன, -13 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 into x is 2x plus 2 into 1 is 2 less than or is equal to 13 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 13 கேன்சல் பண்ணணும். ஓகே, இந்த டேர்ம்ல வந்து x மட்டும் தான் வேணும், இங்க +2 இருக்கிறதுனால நான் -2 ஆட் பண்ண போறேன். ஆடிங் -2 ஆட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனா -2 ஆட் பண்ணா ஆல்ரெடி -13 இருக்கு, ஸோ -15 ஆயிடும். சிம்பிள் அப்படியே இருக்கு. -2 ஆட் பண்ணா -2 + 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க 2xன்னு இருக்கும், 2x. இந்த சிம்பிள் அப்படியே இருக்கு. -2 ஆட் பண்ணா +11 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா, இப்போ ஃபைனலா இங்க நமக்கு x மட்டும் தான் வேணும், இங்க 2x இருக்கு, அதனால 2ஆல டிவைட் பண்ண போறோம். அதோடைய கண்டினியூட்டியை நான் இந்த சைட்ல எழுதுறேன். ஓகே, இப்போ டிவைடட் பை 2 2ஆல டிவைட் பண்ணா -15 2ஆல டிவைட் பண்ணா -15/2. அந்த சிம்பிள் அப்படியே எழுதிடலாம், இந்த 2x 2ஆல டிவைட் பண்ணா x மட்டும் தான் இருக்கும். இந்த சிம்பிள் அப்படியே எழுதிடலாம். 11 2ஆல டிவைட் பண்ணா 11/2. ஓகே, தட்ஸ் இட். இப்போ இதை நம்பர் லைன்ல நம்ம காப்பி பண்ணிடலாம். நம்பர் லைன்ல காப்பி பண்ணோம்னா ஃபர்ஸ்டா -∞ இருந்து +∞ வரைக்கும் எழுதணும். அடுத்ததா -15/2ங்கிறது நெகட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பர் முன்னாடி எழுதலாம், -15/2. இங்க 11/2ங்கிறது பாசிட்டிவ் நம்பரா, அப்போ அது பாசிட்டிவ் நம்பர் 11/2 அப்படிங்கிற ரைட் சைடு எழுதலாம்.
சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதி பெரிய நம்பரை செகண்ட் எழுதிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் உடைய வேல்யூ -15/2 விட பெரிய நம்பரா இருக்கணும். ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ -15/2 விட பெரிய நம்பரா இருக்கணும். பெரிய நம்பரா இருக்கணும்னா இந்த சைடு இருக்கும். ஓகேவா? ரைட். இங்க லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்ததுனால இதை வந்து என்ன பாயிண்ட் எழுதலாம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் டாட்டட் பாயிண்ட் எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதனால இதையும் டாட்டட் பாயிண்ட் எழுதலாம், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல்னு அர்த்தம். ரைட். இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூ -15/2 விட பெரிய நம்பரா இருக்கணும்னா -15/2 விட பெரிய நம்பர் பிகர் வேல்யூனா இங்க ரைட் சைட்ல தான் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்ல தான் இருக்கும். அடுத்த இந்த எக்ஸ் உடைய வேல்யூ 11/2 விட சின்ன நம்பரா இருக்கணும். 11/2 விட சின்ன நம்பரா இருக்கணும்னா இந்த சைட்ல இருக்கும். ஓகே, ரைட். அவ்வளவுதான். நம்பர் லைன்ல காப்பி பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா எக்ஸ் உடைய வேல்யூ எழுதலாம். therefore x belongs to x எந்த இன்டர்வல் இருக்கும்? x எந்த இன்டர்வல் இருக்கு? இந்த இன்டர்வல் இருக்கு. -15/2ல இருந்தா -15/2ல இருந்தா 11/2 வரைக்கும் இருக்கு. 11/2 வரைக்கும் இருக்கும். இந்த டாட்டட் பாயிண்ட் போட்டதுனால க்ளோஸ்ட் இன்டர்வல். அவ்வளவுதான் கண்ணா இந்த சம்முக்கான ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிஒன்.